மக்களே, வெல்கம் டு அசார் அண்ட் சிம் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். என்ன ஊருக்கு போகிறோன்ட்டு நாங்கள் போய் சொல்கிறேன். வாங்க போகலாம். பரவாயில்ல, ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு இப்போ கிளைமேட்டு. இன்றைக்கி வந்து வெயில் அடிக்குது, அதனால் நம்ம தப்பிச்சோம். அங்கேயும் வந்து வெயில் அடிக்கணும், இல்லைன்னா புதூர்லேயே வந்து இது பண்ண வேண்டியதான், இருக்க வேண்டியதான். எனிவே வாங்க போகலாம். சூப்பராக இருக்குது கிளைமேட், நல்லா மூஞ்சிலே அடிக்குது. ஓகே, இனிமேல் நம்ம இப்போ கிளம்பியாச்சு. சவுண்டு கம்மியாக கிடையாது, இல்லைன்னா காப்பி ரைட் விழுந்துடும். ஸோ ஒரு வீக்கெண்ட் கெட்டு இது வந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் ரொம்ப இமீடியட்டாக பிளான் பண்ணி இமீடியட்டாக போகிறதுக்கான ட்ரிப்பு. வீட்டிலே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம அங்கே போய் எப்போ சாப்பிடுவோன்னு தெரியாது, அது வரைக்கும் நம்ம தாங்கணுன்றதுக்காக ஓட்ஸில் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த டேட்ஸ் அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the famous village in the UK, Cotswold. Cotswold ஃபேமஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the most beautiful village. ஆமாம், இந்த UK அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். கார் பார்க்கிங் கிடைக்கல. குட்டி குட்டி ஊருங்க இந்த காட்ஸ்வோல்டில் வந்து நிறைய குட்டி குட்டி ஊருங்க இருக்குது. ஒரு ஊருமே வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஊரே இந்த ஒரு ஸ்ட்ரீட் தான், ஒரு லேன் தான். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. அதில் வந்து அந்த ரிவர் போகுது. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் எங்களோட எல்லா ஃபோட்டோலேயும் யாராவது வந்து ஃபோட்டோ பாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எங்களால் அந்த மாதிரி தனியாக கேப்சர் பண்ணிக்கவே முடியல. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படியே ட்ரைபாடை வச்சு நடக்கிறது நிற்கிறதுன்னு கேப்சர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அகெயின் எங்களுக்கு வந்து தண்ணி தாகம் வேறு எடுக்க ஆரம்பிச்சிச்சு நடந்து. அங்கே இருந்ததே வந்து 2 காஃபி ஷாப் தான். ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் போடுவோன்ட்டு ஒரு காஃபி ஷாப்பில் பூந்தாச்சு. காஃபி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? லாட்டே. காஃபி ஷாப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி சைட் கேஃபே அந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது உள்ளார ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ மாடர்னைஸ்டு வெர்ஷனும் இருந்தது. இது ஹோட்டல் போல். வெயிட் பண்ணுறோம். இந்த 10 ஸ்பூனை வந்து வச்சுருக்காங்க, இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. 10 யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு. ஆக்சுவலி இந்த கேஃபே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லைக் பழைய காலம் கல்லெல்லாம் பாருங்க. கல்லெல்லாம் எப்படி இருக்குது. ஆக்சுவலி ஈரப்பதமாக இருக்குது. பூசா மூட்டாங்க ஒரு மாதிரி பூசா மூட்டாங்க. ஆமாம், அப்படியே விட்டுட்டாங்க. நைஸ் கேஃபே. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு கேஃபேல போய் உட்காந்து சாப்பிட்டு அமைதி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது. ஆக்சுவலி நம்ம இங்கேயே உட்காந்து குடிச்சிருக்கலாம், வெளியே வாங்கிட்டு போவாங்க. இல்லை மாற்றிடுவோமா? டைம் ஆகுதுல்ல, நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகணும்ல. தலை வந்து காமெடியாக இருக்குது. தலை மட்டும் நல்லா மண்ட மாதிரி இருக்குது. ஓஷன் ஆஃப் த வாட்டரில் இருக்கும். பட் நம்ம வரத்துக்கு இங்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ரூம்க்கே போய் அங்கே பக்கத்தில் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கலான்னு இருக்கோம். மேபி நாளைக்கு வந்து சீக்கிரமாக ஏஞ்சி இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தமிழ்காரங்களை பார்த்தோம், நல்லா பேசினாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் வரும்போது நம்ம ஊர் ஆளுங்க வந்து தமிழில் பேசுகிறப்ப ஜாலியாக தான் இருக்குது.
அதான் வந்து தனியாக பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி ஒரு காமெடியான ஒரு விஷயம் ஆகுது. என்னது என்ன ஊர்? ஆக்சுவலி நாங்கள் வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணுறது வந்து நாங்கள் புக் பண்ணது ஹில்டன் ஹோட்டல் இல்லை, டபுள் ட்ரீ. இல்லை, ஆமாம்மா, நம்ம புக் பண்ணது வந்து ஹில்டன். நான் ஹில்டன் டபுள் ட்ரீன்னு நினச்சிக்கிட்டு மேப்பில் டபுள் ட்ரீன்னு போட்டு போயிட்டேன் நான் ஹோட்டலுக்கு. உள்ளே போயிட்டு ரிசப்ஷனில் செக்இன் பண்ணுறதுக்கு பேர் சொன்னால் சுமையா பேரில் புக் பண்ணியிருந்தோம். நான் எப்போயுமே என் பொண்டாட்டி பேரில் தான் புக் பண்ணுவேன் எல்லாத்தையுமே, எதாக இருந்தாலும் மங்களகரமாக இருந்தேன். சுமையா பேர் சொன்னதுக்கு சுமையா அந்த மாதிரி பேர் இல்லையே, வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னாங்க. இவனை என் பேரை சொன்னால் அப்பயுமே இல்லையே, ஹோட்டல் புக்கிங் ஐடி காட்டுங்க அப்படின்னாங்க. நான் புக்கிங் ஐடி காட்டாம ஆப் உள்ள போயிட்டு அந்த ஆப்பை காட்டினா அவங்க அங்கே மேலே பார்த்துட்டு எங்க மேலேயும் பார்த்தா ஒரு வாட்டி பார்த்துட்டு ஏங்க இது வேற ஊருங்க, இது வேற ஊர்ல ஹில்டன் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து வந்து பக்கத்து ஊருக்கு வந்தோம். இல்லை அங்கேயே சாப்பிட்டோம். சரி வந்ததும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு சிட்டி மாதிரி வச்சுங்களேன். அதனால சரி அங்கேயே சாப்பிடுவோம், அதுக்கு மேலே நமக்கு லேட் ஆகிடான்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது தெரியாமல் ஒரு டவுட்டாக தான் வாங்கணும். இது வந்து நல்லாவே இருக்காங்க, கடை நல்லாவே இல்லை, எனக்கு என்னமோ நல்லாவே இருக்காது அப்படி சொல்லிட்டான். பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட wrap எஸ்பெஷலி வந்து என்ன சிக்கன் ராங் இன்னமும் ஹாட் சில்லியா, ஹாட் சில்லி ஃப்ளேவர் ஏதோ ஒன்று, கோஸ்ட் சில்லி, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த கடையோட பேர் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். செல்டன்ஹாமா அந்த அந்த ஊருக்கு போனீங்கன்னா ஹலால் ஃபுட்டு சூப்பராக சாப்பிடணுன்னா இன்னைக்கு நல்ல நாங்கள் வந்து ஒரு wrap ஒரு மீல் வாங்கினோம். அந்த அனியன் ரிங்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பர்கர் கிங்கில் இந்த மாதிரி இடத்துலலாம் கொடுப்பாங்க, அது ரொம்ப சாகியாக இருந்திருக்கும், நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இது அப்படியே அவங்க கொடுத்த உடனே அவ்வளோ சூப்பராக ஸ்டிஃபாக மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதான் ஒரு பார்சல் வாங்கின்னு வந்துட்டாங்க, வாங்கின்னு வந்து அதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இனிமேல் நாங்கள் வந்து இப்போ ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் எடின்பராலையும் இந்த ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம், அங்கே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் இங்கே வந்தால் அதுக்கு மேலே ஒரு கூத்து, அது சொல்லலையே. ஆமாம் ஆமாம், இங்கே செக்இன் பண்ணலான்னு வந்தால் ஒரு ஆள் தான் செக்இன் அப்படின்ட்டா. ஆடாடாடா என்னடா இது, இன்னைக்கு நம்ம சொட்டதெல்லாம் இந்த மாதிரி போயின்னு இருக்கே. ஓகே சார் வந்து இன்னைக்கு காலைலாம் தூங்கணும் பாவம் பார்த்து சரி ரைட் ஓகே போங்க போய் தொலைங்க அப்படின்ட்டான். அந்த ரூமும் வந்து குட்டியாக இருக்கு, எனக்கு தெரியல அதனால இந்த ரூம் குட்டியாக இருக்கா இல்லை யூஸ்வலாகவே இந்த ரூம் வந்து குட்டியான்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மூஞ்சிக்குள்ள போனால் சிங்க் அடைச்சிக்கிச்சு. சிங்க் அடைக்கல, நம்ம தான் லூஸ் மாதிரி அது க்ளோஸ் ஆயிருந்தது, ஓப்பன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வந்து காலையில் நாள் நல்லா போச்சு, சாயங்காலத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதனால நாங்கள் இந்த வீடியோவை இதோட இப்பயே நிறுத்திட்டு இதுக்கு மேலே எடுக்கிறதாவும் இல்லை, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சி நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல பொழுது தான் நாளைக்கு வீடியோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே எனிவேஸ் வந்து செட்டில் ஆகியாச்சு. நாங்கள் இன்றைக்கி நாள் நல்லா போச்சு. காசல் கோம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது. ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அசார் அண்ட் சுமி. குட் நைட். பாய்.